இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் நெடும் பயணம் செய்து கானான் நாட்டில் நுழைவதற்கு சற்று முன் அவர்களுக்கு மோசே வழங்கிய பேருரைகளின் தொகுப்பாக இணைச்சட்டம் என்னும் இந்நூல் அமைந்துள்ளது. இந்நூலில் தரப்பட்டுள்ள செய்திகளாவது: கடந்த 40 ஆண்டுகளில் நிறைவேறிய சிறப்பான நிகழ்ச்சிகளை மக்களுக்கு மோசே நினைவுறுத்துகையில் பாலை நிலத்தின் வழியாக கடவுள் அவர்களை எவ்வாறு வழிநடத்தினார் என்றும் அவருக்கு அவர்கள் எவ்வாறு பணிந்து நடக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு உணர்த்துகிறார். 10 கட்டளைகளையும் சிறப்பாக முதற் கட்டளைகளையும் அவர்கள் பின்பற்றி ஆண்டவருக்கு மட்டுமே அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று மோசே வற்புறுத்துகிறார். மேலும் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் இஸ்ரேலரின் வாழ்க்கை தடமாக இருக்க வேண்டிய பல்வேறு சட்டங்களை நினைவூட்டுகிறார். அவர்களோடு கடவுள் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கையை நினைவுறுத்தி அதன் நிபந்தனைகளை அவர்கள் நிறைவேற்றுமாறு அவர்களை அழைக்கிறார். இறை மக்களின் அடுத்த தலைவராக யோசுவாவை அவர் ஏற்படுத்துகின்றார். இறுதியாக கடவுளின் உண்மைத்தன்மையை போற்றி புகழ்பா ஒன்று பாடி இஸ்ரேல் குலங்களுக்கு ஆசி வழங்கிய பின் யோர்தான் ஆற்றுக்கு கிழக்கே மோவாபு நாட்டில் இறக்கின்றார். கடவுள் இஸ்ரேல் மக்கள் மீது பேரன்பு கொண்டு அவர்களுக்கு விடுதலை அளித்து தம் ஆசியை வழங்குகிறார். இதனை அவர் தம் மக்களும் நினைவில் கொண்டு அவர் மீது அன்பு கூர்ந்து அவரை பணிந்தால் அவர்கள் வாழ்வு பெற்று அவர் தம் ஆசியை தொடர்ந்து பெறுவர் என்பதே இந்நூலின் மைய கருத்து ஆகும். கட்டளைகளில் முதன்மையானது எது என்ற வினாவுக்கு இயேசு கிறிஸ்து தந்த விடை இந்நூலில் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை இடம்பெற்றுள்ளது. எபிரேய மூலத்தில் ஒருமையும் பன்மையும் கலந்து காணப்படுகின்றன. ஆயினும் இந்நூலில் பொருள் இலக்கண அமைதிக்கேற்ப அவை முறைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நூலினை 6 பிரிவுகளாக நாம் பார்க்கலாம். 1. மோசேயின் முதல் பேருரை. 2. மோசேயின் 2ஆம் பேருரை, அதாவது 10 கட்டளைகள், சட்டங்கள், நியமங்கள், எச்சரிப்புகள். 3. கானான் நாட்டில் நுழைவதற்கான அறிவுரைகள். 4. உடன்படிக்கையை புதுப்பித்தல். 5. மோசேயின் இறுதி மொழிகள். 6. மோசேயின் இறப்பு. ஆக இந்த நூலின் பிரிவுகளை பற்றி மேலும் நாம் பின்வரும் வீடியோக்களில் விரிவாக பார்ப்போம்.